வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ஊனமான மனது. கதைக்குள்ள போலாமா? என்னப்பா குணா, நேத்துலாம் ஆளை காணோம், இன்னைக்கும் லேட்டா வந்திருக்க? ஆமா, நெத்தில என்ன குங்குமம்? கோவிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வரியா என்று கேட்டுக்கொண்டே குணாவின் சீட்டிற்கு அருகில் வந்தான் கேசவன். ஆமா கேசவா, நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று ஃபைல் எடுத்து பிரித்தான் குணா. கேசவன் முகத்தில் லேசாக புன்னகை அறிம்பியது. இதை பார்த்த குணா, நீ என்ன நினைக்கிறன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. கழுத வயசு ஆகுது, இன்னும் கஜினி முகமது போல இவனும் கல்யாணத்துக்கு பொண்ணை தேடி படையெடுத்துட்டு இருக்கானே. இவன் இருக்கிற லட்சணத்துக்கு இவனுக்கு எங்க பொண்ணு கிடைக்க போகுதுன்னு தானே நினைக்கிற என்று விரக்தியாக கூறினான் குணா. கேசவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அடப்பாவி, நாம நினைச்சதை அப்படியே சொல்றானே. சே, பாவம். இது போல அவன்கிட்ட எத்தனை பேரு சொல்லியிருக்காங்களோ, அதுதான் அப்படியே சொல்றான் என்று மனதில் நினைத்த கேசவன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல குணா என்றான் தயக்கமாக. அதனால என்ன கேசவன், பரவாயில்ல விடு, இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு என்று அவன் கூறிக்கொண்டிருக்க ஒரு இளம் பெண் தனது செக்கச்சிவந்த கையில் ஒரு ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே தயக்கத்துடன், நீங்க என்ற குணாவை பார்த்த கேசவன், ஏய், இவங்க நம்ம ஆபீஸ்ல புதுசா சேர்ந்திருக்காங்கடா, நேத்து தான் ஜாயின் பண்ணாங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. பேரு லதா. நேத்து நீ வரல இல்ல, அதுதான் உனக்கு தெரியல. மிஸ் லதா இவருதான் என்று கேசவன் குணாவை அவளுக்கு அறிமுகம் செய்ய வருவதற்குள், தெரியும், இவர் பேர் குணா, இவரை பத்தி நேத்து நம்ம கோகிலா மேடமும் ஷீலா மேடமும் பேசிட்டு இருந்தாங்க என்றால் புன்னகை செய்து கொண்டு. அப்படியா, என்னென்ன என்று ஆவலாக கேட்டான் குணா. அவன் மனதில் சற்று நேரத்தில் ஏதேதோ எண்ணாலைகள் ஓடியது. நம்மளை பத்தி எல்லாம் கூட ஆபீஸ்ல பொம்பளைங்க பேசிக்கிறாங்களா? அதுவும் புதுசா வந்து இந்த பொண்ணு கிட்ட பேசிருக்காங்கன்னா நல்ல விதமா தான் பேசியிருப்பாங்க. அதனாலதான் இவ இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து இப்படி சகஜமா பேசுறாளா? பரவாயில்ல, நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோட பலன்னு இப்பவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு என்று உற்சாகமாகிய குணாவிற்கு அடுத்து அவள் கூறிய வார்த்தைகளை கேட்டு முகம் சோர்ந்தது. ஒன்னும் இல்ல, நேத்து நீங்க வராததுக்கு என்ன காரணம் இருக்கும்னு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கு கோகிலா மேடம் அவரு கல்யாணம் ஆக வேண்டி எங்கேயாவது கோவில பரிகாரம் பண்ண போயிருப்பாருன்னு சொன்னாங்க. அதை கேட்டு ஷீலா மேடமும் உங்க மேல ரொம்ப பரிதாபப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. அது என்று அவள் கூறுவதற்குள், போதும், அவங்க என்ன பேசிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் என்று முணுமுணுத்த குணா, பிசாசுங்க, அப்படியே நம்ம மேல ரொம்ப அக்கறை, ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு ஒழுங்கா வேலை பார்க்காம வெட்டியா பேசிக்கிட்டு, அதுவும் அடுத்தவங்க கதைன்னா அல்வா மாதிரி இருக்குது இதுங்களுக்கு. புதுசா வந்த பொண்ணு எதிர்க்க இந்த பேச்செல்லாம் எதுக்கு? அவங்கள அப்புறம் பாத்துக்கிறேன். இவங்க எல்லாரும் எதிர்க்கவும் ஒரு நல்ல பொண்ணா அழகு தேவதையா பார்த்து கல்யாணம் பண்ணி காட்டல பாரு. ஆமா, இத்தனை வருஷம் பார்த்து பழகுனா இந்த பொண்ணுங்களே நம்ம கிட்ட எல்லாம் பேச தயங்குவாங்களே, ஆனா இந்த பொண்ணு நம்ம கிட்ட இப்படி சகஜமா வந்து பேசுறாளே, ஒருவேளை இவ மனசுல நம்ம மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்குமோ என்று மனதில் ஆசை கோட்டை கட்டிய குணா, ஆமா லதா, என்ன இன்னைக்கு ஸ்வீட் இல்லாம் என்றான் முகத்தில் அசடு வழிய. இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அதுதான் எடுத்துக்கோங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க என்று டக்கன குனிந்து காலை தொட்டு வணங்கினாள். இதை எதிர்பார்க்காத குணா, லதா என்ன இது, ஏன் காலை தொட்டுக்கிட்டு என்று அலறினான். பரவாயில்ல, நீங்க என் அண்ணன் மாதிரி, என் அண்ணன் கூட உங்களை போலதான் இருப்பாரு. என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த வாட்டி தான் முடியல. ஏன் என்றான் அருகில் இருந்த கேசவன். அவரு வேலை விஷயமா மதுரை வரைக்கும் போயிருக்காரு, வர 4 நாள் ஆகும். அதுதான் எனக்கு காலையில இருந்து மனசே சரியில்லை. அதே கவலையோட ஆபீஸ் வந்தனா இங்க நம்ம குணாசரை பார்த்ததும் எங்க அண்ணன் ஞாபகம் வந்துடுச்சு. அதுதான் அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிடலான்னு ஓடி வந்தேன். இப்ப எனக்கு திருப்தியா இருக்கு. இத போன் போட்டு எங்க அண்ணன் கிட்ட சொல்லணும் என்று உற்சாகமாக கூறிய லதா, சார் நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்று கேசவனுக்கு கொடுத்து விட்டு கடகடவன தனது சீட்டிற்கு சென்றாள். சிரித்து கொண்டே அவளை பார்த்து விட்டு திரும்பிய கேசவன் அதிர்ந்து அமர்ந்திருந்த குணாவை பார்த்து என்ன கூறுவது என்று புரியாமல் அமைதியாக எழுந்து சென்றான். அன்று மாலை வீட்டிற்கு சென்ற குணா உள்ளே ஏதோ பேச்சு குரல் கேட்டு கடகடவென உள்ளே செல்ல, அங்கு தனது தாய் கனகாவிடம் பேசிக் கொண்டிருந்த தரகரை பார்த்ததும் முகத்தை கடுகடவென வைத்து கொண்டான். இதை கவனித்த தரகர், அப்ப நான் வரம்மா, தம்பி களைச்சி போய் வந்திருக்கு, அவருக்கு காப்பி ஏதாவது போட்டு கொடுங்க, நான் அப்புறம் வரேன் என்று எழுந்து பரபரப்பாக வெளியே சென்றார். அவரை முறைத்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்த குணாவை பார்த்த கனகா, என்னடா அவரையே அப்படி முறைக்கிற என்றாள். பின்ன
இந்த ஆளு நல்லா உங்களை ஏமாத்தி இப்படி 1000 2000ன்னு வரும்போதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தா முறைக்காம என்ன பண்றது? நான் வாங்குற சம்பளத்தை பாதி இந்த ஆளே உங்களை ஏமாத்தி வாங்கிட்டு போயிடுறாரு என்று கையில் இருந்த பேக்கை தொப்பன வீசி எறிந்தான். டேய், எதுக்கா இவ்வளோ கோவம் என்று அந்த பேக் எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு சென்றாள் கனகா. பின்ன என்னம்மா, எதுக்கு இந்த ஆளுக்கு இப்படி தண்டத்துக்கு பணத்தை அழறீங்க? என்னடா தண்டத்துக்கு கொடுக்கறேன்? அவரும் பொண்ணுங்களை பார்த்து கொடுத்துட்டு தானே இருக்காரு. நான் என்ன சும்மாவா கொடுக்கறேன் என்று பால் குக்கரை அடுப்பில் வைத்தாள். அம்மா போதும், இவர் பார்த்து கொடுத்த லட்சணம். ஏண்டா, நல்ல இடமா தானே பார்த்து கொடுக்கறாரு. என்ன, நமக்கு தான் அது சரிப்படல, அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அம்மா ஒழுங்கா சொல்லுங்க, நமக்கு சரிப்படலையா இல்ல நாம பாக்குற பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கலையா? எல்லாம் ஒண்ணுதான், என்ன இப்ப? அம்மா போதுமா, பூசி மொழிகாதீங்க. நாம போய் பாக்குற பொண்ணுங்களாம் என்ன பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? உண்மைய சொல்லுங்க. என்னடா உண்மையா சொல்றது? அவளுங்க கிடைக்கிறாளுங்க, அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன்னை கடிக்க கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா என்று காப்பியை கலந்து அவனிடம் நீட்டினாள். அம்மா போதும்மா, எனக்காக சமாளிக்காதீங்க. என் முக லட்சணத்தை பார்த்தா எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. அவளும் ஏன் ஆபீஸ்ல புதுசா பாக்குற பொண்ணு கூட என் அண்ணான்னு கூப்பிடுறா. என் பக்கத்துல கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்தவன் அந்த கேசவன் உக்காந்துட்டு இருந்தா அவன் கிட்ட போய் ஈன்னு இழிச்சுக்கிட்டு பேசுறா என்று இறைந்து விழுந்தான் குணா. சரிடா, அதுக்காக நான் உனக்கு பொண்ணு பார்க்காம இருந்துட முடியுமா? ஆமா, இனிமேல நீங்க எனக்கு பொண்ணும் பார்க்க வேண்டாம், ஒரு மண்ணும் பார்க்க வேண்டாம். நான் இனிமே கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல. என்னை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. இதுக்காக என்னை ஏன் இவ்வளவு அவலட்சணமா பெத்தீங்கன்னு படிக்காதவங்க மாதிரி கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏய் குணா, பிளீஸ்மா, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. இனிமே என்னால அவமானப்பட முடியாது என்று கடகடவன மாடிக்கு சென்றான். அவனை பரிதாபமாக பார்த்து கொண்டு அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தாள் கனகா. மாடிக்கு சென்ற குணா கொடியில் காய்ந்து கொண்டிருந்த தனது லுங்கியை காணாமல் சுற்றி பார்த்தான். என்ன இது, கொடி நிறைய துணிங்க. நம்ம காலையில காய போட்டுட்டு போன லுங்கி எங்க? இந்த துணியெல்லாம் யாருடையது? புதுசா இருக்கே என்று யோசித்துக் கொண்டே சுற்றி பார்த்தான். கொடியில் ஒரு ஓரமாக தனது லுங்கி தள்ளப்பட்டிருக்க அதை பார்த்து அவன் மனதில் எரிச்சல் குமுறியது. யாரு பண்ண வேலை இது? கொடியில துணியை காயறதுக்குள்ள யாரோ ஓரமா தள்ளி வச்சிருக்காங்க. யாரா இருக்கும் என்று ஆவேசமாக உள்ளே சென்ற குணா அம்மா அம்மா என்று அலறினான். என்னடா என்று பதறிக்கொண்டு வெளியே ஓடி வந்தாள் கனகா. அம்மா, யாருமா மாடியில துணியை காய போட்டிருக்கிறது? ஏன்பா, என்ன ஆச்சு? இதோ பாருங்க, என் லுங்கி காயவே இல்ல. அதுக்குள்ள இத ஓரமா தள்ளிட்டு அவங்க துணியை காய போட்டிருக்காங்க. யாருமா அது என்றான். ஹட, இதுக்கா இப்படி கத்துன? நான் பயந்துட்டேன். அதே பக்கத்து பொஷனுக்கு புதுசா வந்தவங்களா இருக்கும்பா. என்னது, பக்கத்து பொஷனுக்கா? அது காலியா தானே இருக்கு 3 மாசமா? ஆமாப்பா, காலையில தான் வந்தாங்க போல இருக்கு. நானும் போய் இன்னும் எட்டி பார்க்கல. எல்லாம் ஒரே தடபுடன்னு சத்தமா இருக்கு. ஆமா, வந்துட்டாங்களா? என்னடா இது நிம்மதியா இருக்கேன்னு பார்த்தேன். இனிமேலும் வெளியில போய் நிம்மதியா நடக்க கூட முடியாது. அட என்னப்பா, அவங்க வாசல் அந்த பக்கம், நம்ம வாசல் இந்த பக்கம். அவங்க வந்தா நமக்கு என்ன என்று உள்ளே சென்றாள் கனகா. மறுநாள் காலை குணா ஆபீஸுக்கு சென்றதும் அவனை வழி அனுப்பிவிட்டு கேட்டை மூடிக்கொண்டு உள்ளே வந்த கனகா அவர்கள் வீட்டு வாசலில் தன் வயதுடைய ஒரு பெண்மணி நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அவள் கையில் ஒரு டவல் இருந்தது. இது நம்ம குணாவோடதாச்சே என்று யோசித்து கொண்டே நீங்க என்று அவள் அருகில் வந்தாள். என் பேரு மாலா. நாங்க தான் பக்கத்து பொஷனுக்கு வந்திருக்கோம். நேத்து எங்க பையன் மாடியில இருந்து துணி எடுத்துட்டு வரும்போது உங்க டவலையும் சேர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கான். அதுதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்றாள். ஓ அப்படியா, வாங்க உள்ள வாங்க என்று அவளை அழைத்து சோஃபாவில் அமர வைத்தாள் கனகா. வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்த மாலா, வீட்டை ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்களே என்றாள். ஆமா, என்னத்த வச்சிட்டு இருக்கிறது, 2 பேர் இருக்கிற வீடு எப்படி இருக்கும்? அவளை உற்று பார்த்தாள் மாலா. என்ன அப்படி பாக்குறீங்க? இங்க நானும் என் பையனும் தான் இருக்கோம். அவனும் ஆபீஸுக்கு போயிட்டா நான் ஒருத்தி தான் இங்க கிடப்பேன். அடுக்கி வச்சது அப்படியே இருக்கும். களைச்சி போட ஆள் இருந்தா தானே என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து சிரித்த மாலா, ஆமா, உங்களுக்கு ஒரே ஒரு பையன் தானா என்றாள். ஆமாங்க, எங்க வீட்டுக்காரு 5 வருஷம் முன்ன மஞ்சக்காமல வந்து இறந்துட்டாரு. ஓ அப்படியா? ஆமா, உங்க பையன் எங்க வேலை பாக்குறாரு? நியூ இந்தியா அஷூரன்ஸ்ல வேலை பாக்குறான். ஓ அப்படியா, வெரி குட்.
ஆமா, உங்க வீட்டுல எத்தனை பேரு? எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, அம்மா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேம்மா என்று கூறிக்கொண்டு அங்கு ஓடி வந்தான் கௌதம். இதோ இவன்தான் என் பையன் கௌதம், 12th படிக்கிறான். பொண்ணு என்று அவள் கூறுவதற்குள், அம்மா நான் கிளம்புறேம்மா, டைம் ஆகுது. ஆன்டி கிட்ட டவல் கொடுத்துட்டீங்களா என்ற கௌதம். ஆன்டி சாரி ஆன்டி, நான் தான் நேத்து துணி எடுக்கும் போது உங்க டவலையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டேன் என்றான். பரவாயில்ல கண்ணு, அதனால என்ன என்றாள் கனகா. கலகலவென பேசும் கௌதமை அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது என்பது அவள் முகத்தில் தெரிந்தது. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்று மாலா கூறியதும், சரிம்மா என்று சைக்கிள் எடுத்து கொண்டு கிளம்பினான் கௌதம். பரவாயில்ல, உங்க பையன் நல்லா பேசுறானே, ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க என்றாள் கனகா. ஆமா, அவன் எப்பவும் அப்படிதான், அவங்க அப்பா குணம். அவருக்கு தான் இவனை பார்த்து பூரிக்க கொடுத்து வைக்கல. ஏன், என்னாச்சு? கௌதமுக்கு 7 வயசு இருக்கும் போதே அவர் இறந்துட்டாரு. அடடா. ஆமாங்க, அப்ப இருந்து நான் தான் 2 பிள்ளைங்களையும் வளர்த்து வந்தேன். அவர் ஞாபகம் வரும்போதெல்லாம் தோ இவனை தான் பார்த்துப்பேன். அப்படியே அச்சு அசல் இவனை போலதான் இருப்பாரு. அவர் நல்லா கலகலன்னு பேசுவாரு, நல்ல மனுஷன் என்று சிரித்தாள். எங்க பையனும் அப்படிதான் இருந்தான், எல்லார்கிட்டயும் நல்லா தன்மையா பேசுறது பழகுறதுன்னு. அவனை பார்த்தவங்க எல்லாரும் உடனே அவன்கிட்ட ஒட்டிப்பாங்க. ஆனா இப்பதான் கொஞ்ச நாளா அவன் போக்கே சரியில்லை, சிடு சிடுன்னு சிடுமூஞ்சி ஆயிட்டான். ஏன், என்னாச்சு? எங்க, அவனுக்கும் 30 வயசு கிட்ட ஆகிடுச்சு. நல்ல படிப்பு உத்தியோகம் எல்லாம் இருந்தோம், ஒரு நல்ல பொண்ணுதான் அமையல. ஏன், எதனால? என் பையன் பார்க்க கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி இருப்பான். அது இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. பொண்ணு பாக்குற இடத்துல எல்லாம் பையன் போட்டோவை பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லி கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. சரி, போட்டோ கொடுக்காம நேர்ல போய் பார்த்தாலாவது அவங்களுக்கு பிடிச்சு போய் சரின்னு சொல்லிடுவாங்கன்னு பார்த்தோம். அப்ப என்ன சொன்னாங்க? அப்ப நேருக்கு நேராவே பொண்ணுங்க மூஞ்சில அடிச்சா போல சொல்லிடுறாங்க. பையனை பார்த்தா பெரிய மனுஷனாட்டம் இருக்காரு, நாளை பின்ன நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எப்படி அறிமுகம் செய்வேன்? அப்புறம் எல்லாரும் என்னடி 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னு. இதெல்லாம் கேட்டு என் பையன் முகம் வாடிடும். நாங்களும் ஏறாத கோவில் இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல என்று பெருமூச்சு விட்டாள். அதுக்காகலாம் மனசு தளராதீங்க. இப்படிதான் எங்க மூத்தார் பையனுக்கு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்தது. அப்புறம் யாரோ சொன்னாங்கன்னு நித்திய கல்யாண பெருமாள் கோவில்ல 9 வாரம் சுத்தனா. 9வது வாரம் முடியறதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் செட் ஆயிடுச்சு. அப்படியா? இவனும் அதே போலதான், யாரோ சொன்னாங்கன்னு போன வாரம் தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தான். அப்படியா? அப்ப தம்பிக்கும் சீக்கிரம் செட் ஆகிடும், கவலைப்படாதீங்க என்றாள் மாலா. கனகாவின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. இதற்குள் மாலா வீட்டில் குக்கர் சத்தம் வர, அடடா, நான் குக்கரை வச்சுட்டு வந்துட்டேன், சரி நாம அப்புறம் பேசலாம் என்று கடகடவனை எழுந்து வெளியே சென்றாள். அன்று மாலை கனகாவின் அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று போன் வர கனகாவும் குணாவும் ஊருக்கு கிளம்பினர். 2 நாட்கள் கழித்து குணா மட்டும் வீட்டிற்கு வர, கனகா ஒரு வாரம் தனது அண்ணனுடன் இருந்துவிட்டு வருகிறேன் என்று அங்கேயே தங்கிவிட்டாள். அன்று இரவு ஆபீஸில் இருந்து வந்த குணா ஹோட்டலில் இருந்து வாங்கி வந்த டிஃபனை சாப்பிட்டு விட்டு வழக்கம் போல் மாடியில் சற்று நேரம் நடக்க படிகளில் ஏறினான். அப்பொழுது மெலிதாக கொலுசு சத்தம் கேட்டதை கவனித்து அமைதியாக நின்றான். யாரு மாடியில? ஒருவேளை பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்களே, அவங்களா இருப்பாங்களோ? ஆமா, அப்படிதான் இருக்கும். ச, இதுதான் இத்தனை நாள் காலியா இருந்த வரைக்கும் நமக்கு நிம்மதியா இருந்தது, இப்ப எல்லாம் என் தலை எழுத்து என்று சலித்து கொண்டு திரும்பினான். இதற்குள் அவனுக்கு மிக அருகில் அந்த கொலுசு சத்தம் கேட்க பட்டென திரும்பிய குணா அதிர்ந்து நின்றான். வெண்ணிலாவின் வெளிச்சம் அந்த பால் போன்ற முகத்தில் பட்டு பளீரென அவன் கண்களை கூச செய்தது. அந்த செடிக்கு வைத்த சிலை போன்ற பேரழகியை பார்த்து கொண்டு அதிர்ந்து நின்ற குணா டக்கென ஒதுங்கி கொண்டு சாரி என்று தட்டு தடுமாறினான். அந்த கயல் விழியால் ஒரு நிமிடம் அவனை ஏறெடுத்து பார்த்தாள். அந்த மெல்லிய இதழ்களில் குறும்பு புன்னகை தவழ அவனை குறும்பாக பார்த்துவிட்டு கடகடவென ஓடினாள். மின்னல் போல் அவள் வந்து சென்ற திசையை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றான் குணா. அன்று இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. அந்த பேரழகின் குறும்பு பார்வையும் புன் சிரிப்பும் அவனை வெகுவாக வாட்டி கொண்டிருந்தது. இப்படியே புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்த குணா ஒரு வழியாக 4 மணிக்கு தூங்கி போக தடதடவென கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அவசரமாக எழுந்த குணா கடிகாரத்தை பார்த்தான். அடடா, மணி 7 ஆயிடுச்சே என்று பரபரப்பாக எழுந்து வெளியே வந்து கதவை திறந்தான். யூனிஃபார்மோடு நின்றிருந்த கௌதம்,
இந்தாங்கண்ணா என்று அவனிடம் ஒரு டிஃபன் பாக்ஸை நீட்டினான். தம்பி, நாங்க பக்கத்து போர்ஷன்ல வந்திருக்கோம். என் பேர் கௌதம். அப்படியா, வாப்பா உள்ள வா என்றான் குணா உற்சாகமாக. இல்லண்ணா, ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, நான் போகணும். அம்மா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன தம்பி இது? டிஃபன்னா. ஊருக்கு போறதா அன்னைக்கு ஆன்ட்டி அம்மா கிட்ட சொன்னாங்களாம். நீங்களும் ஆன்ட்டியும் அன்னைக்கு ஊருக்கு போனதை பார்த்தோம். ஆனா நீங்க மட்டும்தான் திரும்பி வந்தீங்க. ஆன்ட்டி வரல போல இருக்கு, அதனால இந்த டிஃபனை கொடு, அவரு சாப்பிட்டோன்னு அம்மா கொடுத்தாங்க. மதியத்துக்கு கூட அம்மாவே கட்டி கொடுத்துறாங்களாம். நீங்க சிரமப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப நான் வரேன்னா என்று சைக்கிள் எடுத்து கொண்டு விரைந்தான் கௌதம். ஏய் கௌதம், ரொம்ப தேங்க்ஸ் என்றான் குணா உற்சாகமாக. வெல்கம்னா என்று சிரித்து கொண்டே சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தான் கௌதம். அன்றிலிருந்து மாலாவும் கௌதமும் குணாவிற்கு டிஃபன் சாப்பாடு என்று எடுத்து கொண்டு வந்து தருவதும், மாலையில் பால்காரனிடம் பால் வாங்கி வைத்து கொடுப்பதும் என இருக்க, குணாவும் அவர்களிடம் தயக்கத்தோடு இரண்டொரு வார்த்தைகள் பேசிக்கொண்டும் பழகி கொண்டும் உற்சாகமாக இருந்தான். அவன் உற்சாகத்திற்கு காரணம் அந்த பேரழகிதான். கௌதமிடம் எப்படியோ பேச்சு கொடுத்து அவளது அக்காவின் பெயர் சௌந்தர்யா என்று அறிந்து கொண்ட குணாவிற்கு அவளை பற்றி மேலும் கேட்டு தெரிந்து கொள்ள தைரியம் இல்லாமல் இருந்தது. மாலாவிடம் நின்று பேசக்கூட தயங்கி கொண்டிருந்தான். மாடிக்கு செல்லும் போதும் வெளியே வண்டியை நிறுத்தும் சமயத்திலும் அந்த பேரழகி வெளியே வரமாட்டாளா என்று அவன் ஆவல் பொங்க பார்த்து கொண்டிருக்க, அவள் கண்களில் படும் போதெல்லாம் அவனது மனது கடலை போல் பொங்கியது. அந்த இன்ப வெள்ளத்தில் அவன் திக்குமுக்காடி போக, அந்த பேரழகி தனது பவழவாயை திறந்து இரண்டொரு வார்த்தை கூட அவனிடம் பேசுவதாக இல்லை. ஒரு வாரம் சென்றது. அன்று கனகா ஊரில் இருந்து திரும்பி வர, அன்று உற்சாகமாக ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்த தனது மகனை ஆச்சரியமாக பார்த்தாள். அம்மா வாங்கம்மா. என்னம்மா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு போன் போட்டிருக்க கூடாது? நானே உங்களை வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. ஆமா, மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு என்று மிகவும் அன்பாக விசாரித்தான். என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நான் என்னவோ ஒரு வாரம் இங்க தங்கிட்டமே, ஊருக்கு போனா உன்கிட்ட என்ன பட்டு வாங்கணுமோன்னு பயந்துகிட்டே வந்தேன் என்று அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் கனகா. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி உட்காருங்க, நான் உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே செல்ல திரும்பினான். ஏய் குணா, முதல்ல இங்க உட்காரு. ஆமா, என்னப்பா இது திடீர்னு? உனக்கு என்ன ஆச்சு? ஒரு வாரத்துல சுத்தமா ஆளே மாறி இருக்கிற என்று அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். அம்மா, அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, மனசுல சந்தோஷம் வந்துட்டா அப்படிதான் என்று வெட்கத்தோடு கூறினான் குணா. ஏய், என்னடா உன் மனசுல சந்தோஷம் என்று அவன் முகத்தை பிடித்து நிமிர்த்தினாள் கனகா. அம்மா, அது வந்து என்னப்பா சொல்லு, அம்மா கிட்ட என்ன? அம்மா, அது பக்கத்துல புதுசா வந்திருக்காங்களே. ஆமா, அவங்களுக்கு என்ன? அம்மா, அவங்களுக்கு ஒன்னும் இல்ல, அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காமா. அப்படியா என்று யோசித்த கனகா, ஆமா, அன்னைக்கு அவங்க அம்மா கூட எனக்கு 2 பசங்க, பொண்ணுதான் மூத்தவன்னு சொன்னாங்க. அப்புறம் பேச்சு வாக்குல நான் அதை பத்தி கேட்கவே மறந்துட்டேன். ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன, நீ பாத்தியா அவளை என்றாள் கனகா ஆவலாக. பாத்தியாவா? தினமும் அவளை நான் பாக்குறேம்மா. ஒரு வாட்டியாவது அவளை பார்க்கலன்னா எனக்கு என்று சிரித்து கொண்டே தலையை குனிந்தான் குணா. ஏய், என்னடா இது, என்னால நம்பவே முடியலையே. ஆமா, அந்த பொண்ணு அழகா இருக்காளா? அழகா? அப்பா, அப்படி ஒரு பேரழகிய நம்ம கற்பனை பண்ணி கூட பாத்திருக்க மாட்டோம்மா. அப்ப அவளை உனக்கு பிடிச்சிருக்கா குணா? ஆமாம்மா. சரி, அவகிட்ட பேசுனியா? அவ பேர் என்ன? அவ பேரு சௌந்தர்யாவா? ஆஹா, பொருத்தமான பேரு தான் வச்சிருக்காங்க போல இருக்கு. ஆமாம்மா, ஆனா மத்தபடி அவளை பத்தி எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட அவளை பத்தி நான் எப்படி பேசுறது? அந்த பையன் கிட்ட பேசவும் தயக்கமா இருக்குது. அதனால என்ன கண்ணு, நான் பேசிடுறேன். அம்மா, அவங்க எதனா தப்பா எடுத்துக்கிட்டா? அட, அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல தம்பி. அம்மா, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அந்த பொண்ணுக்கு சாமி பக்தி அதிகம்னு நினைக்கிறேன். காலையில இருந்து தினமும் கோயிலுக்கெல்லாம் போகுதுமா. அப்படியா? ஆமாம்மா. அப்புறம் ரொம்ப சாதுவான பொண்ணுன்னு கூட நினைக்கிறேன். இது வரைக்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசி நான் பார்க்கல. அட, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? அவங்க அம்மா 2 பசங்களையும் நல்லா தான் வளர்த்திருக்காங்க. அந்த பையன் கூட ரொம்ப நல்ல பையன் என்றாள் கனகா. ஆமாம்மா, அந்த தைரியத்துலதான் நான் ஒரு காரியம் பண்ணிட்டேன் என்று தலையை குனிந்தான் குணா. என்னப்பா, என்ன பண்ண? அம்மா, ஒரு வாரமா அவளை பார்த்ததுல இருந்து
என் மனசுல அவ நினைப்பே இருந்தது. அவளும் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தா. அதனால எல்லாரும் சொல்ற போல நாமளும் ஒரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைச்சு அவளுக்கு அவளுக்கு நேத்து சாயங்காலம் அவ மாடியில இருக்கும் போது அவகிட்ட ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டம்மா என்றான் குணா. அப்பாடா என்று பெருமூச்சு விட்ட கனகா. என்னப்பா நான் பயந்துட்டேன். இதுக்கா இப்படி இழுத்த? ஆமா, எதுக்குப்பா இப்படி அவசரப்பட்ட? நான் பொறுமையா அவங்க அம்மா கிட்ட பேசியிருப்பேன்ல. இல்லம்மா, எத்தனையோ பொண்ணுங்களை நம்ம பொண்ணு பார்க்க போயிருக்கோம். அப்பெல்லாம் அந்த பொண்ணுங்களை என் மனசுக்கு பிடிச்சிடும். இவதான் நம்ம பொண்டாட்டின்னு நான் ஆசையா கற்பனை பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க என்ன வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அப்பெல்லாம் என் மனசு எப்படி வலிக்கும் தெரியுமா? அதனாலதான் இந்த பொண்ணு அப்படி ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு அவ மனசுல என்ன இருக்குதுன்னு முதல்லயே தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். சரி, அந்த லெட்டரை அந்த பொண்ணு படிச்சாளா? பதில் ஏதாவது சொன்னாளா? அவ மனசுல நீ இருக்கியா? எல்லாத்துக்கும் ஒரே பதிலுதாம்மா. இது எதுவும் எனக்கு தெரியல. அந்த பொண்ணு எப்பவும் போல காலையில என்னை பார்த்து சிரிச்சிட்டு போனா, அவ்வளவுதான். அப்படியா? ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாளோ? அதுதான் தெரியலம்மா. அவங்க அம்மாவும் என்று அவன் கூறிக்கொண்டிருக்க மாலா உள்ளே வந்தாள். அவள் பின்னால் சௌந்தர்யாவும் வர அவர்களை பார்த்து இருவரும் திடுக்கிட்டு எழுந்தனர். வாங்க வாங்க, உங்களுக்கு ஆயுசு 100. உங்களை பத்தி இப்பதான் நாங்க பேசிட்டு இருந்தோம். வாங்க உட்காருங்க என்றாள் கனகா படபடப்பாக. இருவரும் சோஃபாவில் அமர்ந்தனர். மாலா கையில் இருந்த பேப்பரை உற்று பார்த்தான் குணா. இது நாம சௌந்தர்யாவுக்கு கொடுத்த லெட்டராச்சே. ஒருவேளை அவ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாளா? அடக்கடவுளே, அத பத்தி தான் அவங்க அம்மா கிட்ட பேச வந்திருக்காங்களோ என்று அவன் பயந்து நடுங்க. அவன் நெற்றியில் வேர்வை துளிகள் முத்து முத்தாக வெறுத்தது. இதை பார்த்து சௌந்தர்யா அமைதியாக சிரித்தாள். ஆமா, இதுதான் உங்க பொண்ணா? எவ்வளவு அழகா இருக்கா என் தங்கம் என்று அவளுக்கு திருஷ்டி கழித்தாள் கனகா. நான் அன்னைக்கு இவளை பார்க்கவே இல்லை. எங்க அண்ணனுக்கு உடம்பு முடியலன்னதும் நான் பதறிட்டு ஓடிட்டேன். மாலா சிரித்து கொண்டே, ஆமா, இவதான் என் பொண்ணு. இவளை பத்தி நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள ஏதோ பேச்சு மாறிடுச்சு. ஆமா ஆமா, அதனால என்ன? இவளை பத்தி என் பையன் சொல்லிட்டு இருந்தான் என்று சிரித்தாள் கனகா. மாலா குணாவை பார்த்து புன்னகை செய்ய குணா தலையை குனிந்து கொண்டான். எங்க பையன் குணாக்கு தெரியும். அத பத்தி பேசதான் நானும் வந்தேன். ஆன்டி, அது என்று தடுமாறினான் குணா. தம்பி, பதறாதீங்க. நான் தப்பா எதுவும் நினைக்கல. எனக்கும் இதுல சந்தோஷம்தான். அப்படியா? அப்ப நாங்க அதிர்ஷ்டசாலி தான். அப்ப கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் என்றாள் கனகா உற்சாகமாக. அண்ணி, அவங்க அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த சிரமம் இல்ல. அதனாலதான் நானே இப்ப பேச வந்திருக்கேன். எங்க குடும்பத்தை பத்தி முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதெல்லாம் எதுக்கு? உங்களை பார்த்தாலே என்று கனகா ஏதோ கூற வாயெடுக்க, இல்ல அண்ணி, எங்க நிலைமைய நான் சொல்லிடணும். அதுதான் நல்லது. எங்க வீட்டுக்காரு போனதும் ஊர்ல இருந்த நிலத்தை குத்தைக்கு விட்டு அதுல வந்த வருமானத்துலதான் நான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சேன். நானும் இங்க வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப என்னால முன்ன போல வேலைக்கு போக முடியல. அதனாலதான் இருக்கிற அந்த நிலத்தை வித்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு மீதி இருக்கிற பணத்தை கௌதம் பேர்ல டெபாசிட் பண்ணிடலான்னு இருக்கேன். அப்புறம் என்கிட்ட இருக்கிறது என்னோட நகைங்க தான். புதுசா எதுவும் வாங்க முடியாது. அட, இதுதானா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த தங்க விக்கிரகத்தை கட்டிக்க என் பையன் கொடுத்து வச்சிருக்கணும். இதுல அவளுக்கு எதுக்கு தங்கல்லாம்? நீங்க பேசாம இருங்க. நீங்க பொண்ணை கொடுக்கறன்னு சொன்னதே எங்களுக்கு பெரிய விஷயம். இதுல நகைய பத்தி சொத்தை பத்தி பேச வந்துட்டீங்க. போங்க அண்ணி என்றாள் கனகா. தங்கம், நீ என்ன வந்ததுல இருந்து பேசவே மாட்டேன்ற? உன் குரல கேட்க ஆசையா இருக்கு. பேசுடா கண்ணு. நீ என்ன படிச்சிருக்க என்றாள். சௌந்தர்யா தனது தாயை பத்தி ஏதோ ஜாடையில் கூற அவளை குணாவும் கனகாவும் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தனர். அது அவளால பேச முடியாது என்று மாலா அமைதியாக கூற, என்னது பேச முடியாதா? அப்ப இவ ஊமையா என்று அலறினான் குணா. அனைவரும் அவனை அதிர்ந்து பார்க்க, தம்பி, அது என்று மாலா ஏதோ கூற வாயெடுத்தாள். சௌந்தர்யா அவளது கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். மாலா அதிர்ந்து சௌந்தர்யாவை பார்க்க தனது தாயை அமைதியாக இருக்கும்படி ஜாடை காட்டினாள் சௌந்தர்யா. மாலாவும் அமைதியாக இருக்க கனகா சற்று சுதாரித்து கொண்டு, அடடா, இவ்வளவு ஒரு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு குறையா? சரி, இப்ப என்ன? அதனால ஒன்னும் இல்ல. கோவில்ல கூட தான் தெய்வம் இருக்கு. அது பேசுதா? அதுக்காக அது தெய்வம் இல்லைன்னு நம்ம வணங்காம இருக்கமா என்ன?
அது போலதான் என்று அவள் மேலும் கூறுவதற்குள், அம்மா பேசாம இருங்க என்றான் குணா. அனைவரும் அவனை திரும்பி பார்த்தனர். அதோ பாருங்க ஆண்டி, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அப்புறம் நான் என் முடிவை சொல்றேன் என்று எழுந்து கொண்டான். தம்பி அது என்று மாலா ஏதோ கூறுவதற்குள் அவள் கைகளை பிடித்து அழைத்து கொண்டு சென்றாள் சௌந்தர்யா. கனகா தனது மகனை பார்த்து விழித்து கொண்டிருந்தாள். அன்றிலிருந்து குணா முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு வருவதும் போவதும் என இருக்க அவனது செயல்கள் வர வர வித்தியாசமாக இருந்தது. கௌதமிடமும் மாலாவிடமும் முகம் கொடுத்து பேசாமல் இருந்தான். சௌந்தர்யா எதிரில் வந்தாலும் நிமிர்ந்து கூட பார்க்காமல் கடகடவென சென்று விடுவதும், தனது தாயை அவர்களிடம் அதிகம் பேசக்கூடாது என்றும் அவர்கள் வீட்டிற்கு செல்லக்கூடாது என்றும் கடிந்து சொல்லிவிட்டான். கனகாவிற்கு இது ஒன்றும் புரியாமல் இருக்க அப்படியே ஒரு வாரம் சென்றது. அன்று மாலா வீட்டிற்கு வர அவளை பார்த்த கனகா உற்சாகமாக அவளை வரவேற்றாள். சோஃபாவில் அமர்ந்திருந்த குணா டக்குன்னு எழுந்து கொள்ள, தம்பி பரவாயில்ல, நீங்க உட்காருங்க, நான் அன்னிக்கிட்டதான் பேச வந்தேன் என்றாள் மாலா. என்ன ஆண்டி, என்ன பேசணும் என்று மீண்டும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு கால் மீது காலை போட்டு கொண்டான் குணா. கனகாவிற்கு இது ஒன்றும் பிடிக்கவில்லை என்பது அவள் முகத்தில் தெரிந்தது. அண்ணி அது என்று அவள் கூறுவதற்குள், தோ பாருங்க ஆண்டி, உங்க பொண்ணு ஊமைன்றது எனக்கு தெரியாது, அதனால தான் நான் அவளை விரும்பிட்டேன். தம்பி. ஆண்டி இருங்க, நான் சொல்றத முழுசா கேளுங்க. உங்க பொண்ணு மனசுல நான் ஆசைய வளர்த்திருக்கலாம். ஒரு ஊமா பொண்ணுக்கு கல்யாணம் என்றது பெரிய கனவா இருக்கும். இப்ப நான் அவ மனசுல ஆசைய வளர்த்துட்டு வேண்டான்னு சொன்னா அவளுக்கு அதை ஏத்துக்கிறது கஷ்டம்தான். அது என்னோட தப்புதான், அது எனக்கு தெரியுது. அதுக்காக ஒரு ஊமா பொண்ணை கட்டிக்கிட்டு நான் காலம் புறா அவதிப்பட முடியாது. குணா என்னப்பா என்று கனகா பதற, அம்மா கொஞ்சம் இருங்க. ஆண்டி அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, தப்பு என் பேர்லயும் இருக்கிறதால நான் உங்க பொண்ணை கட்டிக்க சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். மாலா அவனை உற்று பார்த்தாள். உங்க பையன் பேர்ல டெபாசிட் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, அவன் பங்கு சொத்து. ஆமா, அதையும் உங்க பொண்ணுக்கே கொடுத்துடுங்க. அப்படின்னா நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய் குணா, அது அந்த பையன் படிப்புக்கு வேணுமேடா என்றாள் கனகா. அம்மா தோ பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பணத்தையும் அவங்க கொடுத்தா என்று அவன் கூறுவதற்குள், கொடுத்தா அப்ப எனக்கு வாய் வந்துடுமா? நான் ஊமை என்ற குறை மாறிடுமா மிஸ்டர் குணா என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள் சௌந்தர்யா. கனகாவும் குணாவும் அதிர்ந்து அவளை பார்த்தனர். என்ன பாக்குறீங்க? ஊமை எப்படிடா பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதும் எனக்கு அந்த அதிர்ச்சியில பேச்சு வந்துடுச்சு என்று சிரித்தாள் சௌந்தர்யா. சௌந்தர்யா நீ பேசுவியா என்றான் குணா. பேசுறது என்ன, என் பொண்ணு நல்லா பாடுவா. அவளுக்கு சூடு அதிகமாகி 10 நாளா வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு. அதனாலதான் அவளால பேச முடியல. அதுக்குதான் அவ 10 நாளா பேசாம இருந்தா. அப்படியா என்று அதிர்ந்த கனகா, அப்ப எதுக்கு அன்னைக்கு என் பையன் அவளை ஊமையான்னு கேட்டப்ப நீங்க பேசாம இருந்தீங்க? நான் தான் எங்க அம்மாவை பேச விடல ஆண்டி. எத்தனையோ பொண்ணை பார்த்து எல்லாரும் என் பையனை பார்க்க கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கான்னு வேண்டான்னு சொல்றாங்கன்னு நீங்க வருத்தப்பட்டதா எங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இவர் பேர்ல எனக்கும் கொஞ்சம் பரிதாபம் ஏற்பட்டது. இவரை நான் மொத பார்க்கும்போது என்னை பார்த்து இவர் திருன்னு முழிச்சதும் வெகுளித்தனமா சிரிச்சதும் பயந்து பயந்து தயக்கத்தோட பேசுறதெல்லாம் பார்த்து, பாவம் இப்படிப்பட்ட அப்பாவியான இவரை ஏன் பொண்ணுங்க உருவ அழக பத்தி வெறுக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்ப கூட நான் எங்க அம்மா கிட்ட இவரை பிடிச்சிருக்கு, அவரோட வெகுளித்தனம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதனாலதான் எங்க அம்மாவும் உங்ககிட்ட அன்னைக்கு பேச வந்தாங்க. ஆனா என்னால பேச முடியாதுன்னு எங்க அம்மா சொன்னதும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட முழுசா கேட்காம அவர் அலறினதை பார்த்து என் மனசுல ஏதோ சந்தேகம் வந்தது. அவர் முகம் போன போக்கு எனக்கு ஏதோ நெருடலை ஏற்படுத்துச்சு. சரி, இவரோட உண்மையான குணத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க இதுவே ஏன் ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்க கூடாதுன்னு தான் நான் எங்க அம்மாவை பேசாம இருக்க சொல்லி ஜாட காட்டினேன். நான் சந்தேகப்பட்டது போல நான் ஊமன்னு தெரிஞ்சதும் இவரு என்ன திரும்பி கூட பார்க்கல. தன்னை பொண்ணுங்க வெறுக்கிறாங்க, தான் அழக பார்த்து கேலி பண்றாங்கன்னு வருத்தப்படுற இவரு தான் ஆசைப்பட்ட பொண்ணு ஊனன்னு தெரிஞ்சதும் அப்படியே மாறிட்டாரு. அப்ப இவர்கிட்ட இருந்த குறையெல்லாம் மறைஞ்சி அகம்பாவம் தலைக்கேறிடுச்சு. சரி, அது கூட பரவாயில்ல. ஒரு குறையுள்ள பொண்ணை கட்டிக்க அவர் விருப்பப்படாம இருக்கிறது அவரோட தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம். ஆனா பணம் கொடுத்தா ஊமையா இருந்தாலும் கட்டிக்கிறேன்னு சொல்றாரு, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. இந்த கேவலமான குணமுள்ள மனுஷனை என்னால இல்ல எந்த பொண்ணாலையுமே மன்னிக்க முடியாது. அதனால
நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றது? இப்படி உள்ளத்துல ஊனமா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல என்று கம்பீரமாக வெளியே சென்றாள் சௌந்தர்யா. கனகா அதிர்ந்து அமைதியாக அமர்ந்தாள். அண்ணி, நான் வந்தது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான். எங்க பொண்ணுக்கு பெரிய எம்என்சி கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அதனால நான் தான் இனி வேலைக்கு போறேனே. நானே நீ என் தம்பிய படிக்க வைக்கிறேன். ஊர்ல இருக்கிற நிலத்தை வித்து என் பங்கு பணத்துல வீடு வாங்கிடுவோம். தம்பி பங்குல வந்த பணத்தை அவன் பேர்லயே டெபாசிட் பண்ணுவோம். இல்ல அவன் பேர்ல நிலத்தை வாங்கிடுவோம்னு சொன்னான். எனக்கும் அந்த யோசனை சரின்னு பட்டுது. அதுதான் ஊர்ல இருக்கிற நிலத்தை விற்க ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப வீடு ஒண்ணு விலைக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதுதான் நாங்க பார்க்க போயிட்டு இருக்கோம். கௌதம் வந்தா கொஞ்சம் சாவியை கொடுத்துடுங்கன்னு சொல்லத்தான் வந்தேன் என்று சாவியை அவளிடம் கொடுத்து விட்டு திரும்பினாள் மாலா. அண்ணி, உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கா என்றாள் கனகா மெதுவாக. பிடெக் படிச்சிருக்கா. வேலைக்காக இன்டர்வியூ போயிட்டு வந்தா. ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. கடவுள் புண்ணியத்துல வேலையும் கிடைச்சிடுச்சு. மாசம் 1 லட்சம் சம்பளம் என்றாள் மாலா அமைதியாக. குணா தொப்பென சோஃபாவில் அமர்ந்தான். இத்துடன் ஊனமான மனது கதை முற்றும் உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.